13வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில நேற்று இரவு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை அடுத்து அவர்களை தூய்மை பணியாளர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக நேற்று இரவு கைது செய்தனர். கைது செய்து நேற்று இரவு முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் சென்று கிட்டத்தட்ட 4 இடத்துல இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தற்போது பணியாளர்கள் தனித்தனியாக அந்த தூய்மை சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிண்டி, வேளச்சேரி, சைதாப்பேட்டை, அடையாறு உள்ளிட்ட 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள்ல இந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது அந்த சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களை இந்த வெளியே ரிப்பன் மாளிகை வெளியே போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவு அடிப்படையில் கிட்டத்தட்ட 13 நாட்களாக மண்டலம் 5 மற்றும் 6 உள்ளிட்ட 2 மண்டலங்களை தனியார்மயமாக்குதலை கண்டித்து தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கடந்த 31ஆம் தேதிக்கு முன்னதாக நாங்கள் என்னால் பணியில் இருந்தோமோ அதே பணியில் மீண்டும் எங்களை பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 13வது நாளாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்த தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் 4 இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியே விடும் பொழுது மீண்டும் நீங்கள் ரிப்பன் மாளிகை வெளியே போய் போராட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம் என்கின்ற உறுதிவார்த்தை அளித்தால் மட்டுமே அந்த சமுதாய நலக்கூடத்திலிருந்து உங்களை வெளியே விடுவோம் என்கின்ற அவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு முதலே ரிப்பன் மாளிகையில அந்த வளாகம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாகவே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் ரிப்பன் மாளிகை வெளியே யாரும் ஒரு போராட்ட குழுவோ, அரசியல் கட்சிகளோ அல்லது தூய்மை பணியாளர்களோ மீண்டும் ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது என்பதற்காக நேற்று இரவு அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்துல கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த இடத்துல அவர்கள் அமைக்கப்பட்ட அந்த கூடாரத்தை அப்புறப்படுத்தி தடுப்புகள் போடப்பட்டு காவல்துறை பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 4 இடத்தில் அடைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை விடுவிக்கும் பொழுது மீண்டும் நீங்கள் அங்கு சென்று போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது என உறுதிவாதம் அளித்தால் மட்டுமே உங்களை விடுவிக்க முடியும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்ப தூய்மை பணியாளர்களும் இந்த போராட்ட குழுவும் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாங்க, இங்க எழுமூல இருக்கக்கூடிய அந்த ராஜரத்ன மைதானம் அருகே போராட்டத்தை தொடர போகிறார்களா அல்லது அடுத்த கட்டமாக அவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பது அடுத்த கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை அடுத்து வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை கைது செய்த காவல்துறையினர் கிண்டி, வேளச்சேரி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட 4 இடத்துல இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள்ல தூய்மை பணியாளர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள்.